நமசிவாயா. கடகம் ராசி ஜனவரி மாத பலன். கடகராசி ஜனவரி முதல் நாளில் உங்கள் ராசிக்கு யோகக்காரகர் 5க்கும் 10க்கும் உரிய செவ்வாய் பகவான் உங்கள் ராசியிலேயே நீச வக்ரகமாகி இருக்கிறார். பின்னர் இதே வக்ரகதியில் 22ஆம் தேதியிலிருந்து ராசிக்கு 12ஆம் இடத்திற்கு சென்று அமர்கிறார். இந்நிலையில் நீங்கள் அமைதியுடன் இருப்பது நல்லது. அஷ்டம சனி நிறைவு பெறும் நிலையில் இருக்கும் நீங்கள் இதுநாள் வரை இருந்ததைப் போலவே பிள்ளைகளிடத்தும் பூர்வீக வழி உறவினர்களிடத்தும் சகோதர சகோதரி வர்க்கத்திடமும் பொறுமை காத்து செயல்படுங்கள். வரும் 15ஆம் தேதி வரை தனக்காரகன் சூரியன் 8இல் மறைந்து இருப்பதால் பணவரவில் சிக்கலும் வேலை செய்யும் இடத்தில் வீண் பிரச்சனையும் எழலாம். ஆகவே உங்கள் ராசியின் லாபாதிபதியான சுக்கிர பகவான் மாதம் முழுவதும் 8ஆம் இடத்தில் 8ஆம் அதிபதி சனி பகவானுடன் சஞ்சாரத்தில் இருப்பதனால் உங்கள் உடல் ஆரோக்கியத்திலும் கவனம் தேவை. வீணான மருத்துவ செலவுகள் வந்து போகும். ஆயுள்காரகன் சனி பகவான் சுக்கிரனுடன் சேர்ந்து சுபத்துவமாக இருப்பதால் பெரிய கஷ்டங்கள் வராமல் தடுக்கப்படும். குரு பகவான் உங்கள் ராசிக்கு 11இல் லாபஸ்தானத்தில் இருப்பது உங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்டாக அமைகிறது. அவர் அங்கிருந்து 3ஆம் இடத்தையும் 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் பார்ப்பதனால் உங்கள் முயற்சி வீண் போகாது. எடுத்த காரியம் வெற்றியடையும். அபிலாஷைகள் மற்றும் பிள்ளைகளின் எண்ணங்களை பூர்த்தி செய்ய தடையில்லாமல் பணம் வந்து சேரும். மூத்த சகோதர சகோதரி வர்க்கத்தாரின் ஆதரவும் அன்பும் உதவியும் கிடைக்கும். தேவைகளை பூர்த்தி செய்யும் அளவுக்கு குடும்பம் கஷ்டமில்லாமல் நடக்கும். படிக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் மேம்படுவர். அவர்களுக்கு எந்த தடையும் இருக்காது. பெண்கள் ஆண்கள் காதல் விவகாரங்களில் பிரிவுகள் ஏற்படலாம். அவர்கள் அளவோடு பழக்க வழக்கங்களை அமைத்து கொள்வது நல்லது. தொழில் முனைவோர் இன்வெஸ்ட்மெண்ட்டில் கூடுதல் முதலீடு செய்யாமல் இருப்பது நல்லது. தந்தையின் உடல்நிலையில் கவனம் தேவை. இரத்த அழுத்தம் மற்றும் எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து மருத்துவரை பார்க்க நேரிடும். திருமண வயதையுடையவர்களுக்கு திருமணம் பற்றிய பேச்சை துவங்கலாம். அது துவக்கமாகத்தான் இருக்கும். மற்றபடி கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு புதிய வரவேற்பு கிடைக்க துவங்கும். ஃபைனான்ஸு மற்றும் ரியல் எஸ்டேட்டு ஷேர் மார்க்கெட்டில் ஈடுபடுபவர்களுக்கு கவனம் தேவை. இது ஏற்ற நல்ல தருணம் இல்லை. அரசு வேலை பார்ப்பவர்களுக்கு இடமாற்றம் தேவைப்பட்டால் கிடைக்கும். மற்றவை இருக்கும் வேலையை பற்ற வைத்து கொண்டு இருப்பது நல்லது. இம்மாதம் கடகம் முன்னர் இருந்த நிலையிலேயே செல்லும். கவலை வேண்டாம். மற்றபடி இம்மாதத்தின் முக்கிய விழாவாக பண்டிகை நாளாக ஜனவரி 10ஆம் தேதி மார்கழி 26ஆம் தேதி திங்கட்கிழமை வைகுண்ட ஏகாதசி பெருமாள் கோவில்களில் சொர்க்கவாசல் திறப்பு விழா நடைபெறவுள்ளது. அதேபோல் ஜனவரி 14ஆம் தேதி தை 1 செவ்வாய்க்கிழமை பொங்கல் பண்டிகையும், அதையடுத்து 15ஆம் தேதி தை 2ஆம் தேதி புதன்கிழமை மாட்டுப் பொங்கலும் நடைபெற இருக்கிறது. அதேபோல் ஜனவரி 26ஆம் தேதி தை 16 புதன்கிழமை அன்று தை அமாவாசை நடைபெற உள்ளது. நம்மோடு இருந்து இறந்த மூதாதையருக்கு தர்ப்பணம் செய்யும் நாளாக உள்ளது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறோம். நன்றி. நமசிவாயா. எல்லாம் வல்ல பஞ்சபூத பரம்பொருளின் ஆசியோடு அனைவரும் பல்லாண்டு வாழ வாழ்த்துகிறேன். நன்றி. நமசிவாயா.